அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். குரங்கம்மை நோய்க்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் விமான நிலையத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி தலைமை அரசு மருத்துவமனைகளில் குரங்கம்மைக்கு பிரத்யேக சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆப்பிரிக்கா மற்றும் காங்கோ நாடுகள்ல குரங்கம்மை பாதிப்பு தொடங்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல தீவிரமாக பரவி வருகிறது. இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல ஒருவருக்கு குரங்கம்மை நோய் அண்மையில கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியா முழுவதும் இதற்கான ஸ்கிரீனிங், அதாவது பரிசோதனை முறைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் இன்று முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை, மதுரை, சென்னை, திருச்சி ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்கள்ல மாஸ் ஸ்கிரீனிங் மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அந்த மையத்தின் வாயிலாக வெளிநாடுகளில் இருந்து பெரும்பான்மை கலெக்டிங் பிளைட் எனப்படக்கூடிய இணைக்கும் விமான நிலையங்கள்ல விமானங்கள் அதிகமாக வருவதால் அனைத்து பயணிகளுமே, அதாவது வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பன்னாட்டு விமானங்கள் மூலமாக வரக்கூடிய அனைத்து பயணிகளுமே அந்த இயந்திரம் வாயிலாக அவர்கள உடல் வெப்பநிலையை பரிசோதித்ததற்கு பிறகாகவே அவர்கள் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த அடிப்படையில அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் அவர்களை விமான நிலையத்திலே தனிமைப்படுத்தும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சென்னைக்கு என 10 படுக்கை வசதி கொண்ட பிரத்யேக குரங்கம்மை அந்த சிகிச்சை மையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைகளிலுமே 10 படுக்கை வசதி கொண்ட குரங்கம்மை பிரத்யேக சிகிச்சை மையம் அல்லது அந்த அறை என்பது உருவாக்கப்பட்டு அதற்கான தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இதுவரையில தமிழ்நாட்டில் யாருக்கும் குரங்கம்மை பாதிக்கப்படவில்லை என்றும், அப்படியே இதற்கான நோய் சிகிச்சைக்கான அறிகுறிகளாக கொப்பளங்கள், அதே போல உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும், இது போன்ற அறிகுறிகள் உடையவர்களை யாராவது பொதுமக்கள் பார்த்தாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். வீடுகளிலே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது போன்ற செயல்கள்ல ஈடுபட வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்றைய நாள்ல சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்துல இதற்கான பரிசோதனை மையத்தை அவர் தொடங்கி வைத்துவிட்டு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.